ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு நீங்கள் ஜீரோவுக்கு போய்விட்டது என்ற காரணத்தினால்தான் பிஜேபி அவரை சுத்தமாக கழித்து விட்டான். இதுதான் உண்மை நிலை. ஓபிஎஸ்னுடைய அரசியல் வரலாற்றை முடித்து வைக்க விரும்பினார் எடப்பாடி. அதை மோடி வழியாக முடிச்சு வச்சார். 10 வருஷத்துல 1 வருஷம் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு, அத்தனை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அரசியல் செல்வாக்கு நிரூபிக்கவே முடியாதா? அவர் நிலம் அவ்வளோதானா? இல்லை, அப்போ அவர் உண்மையாகவே அவருக்கு செல்வாக்கு இருந்தால் சொந்த தொழில்னு எம்பியாக இருக்கணுமில்ல. ஆமாம். எங்கே போனார்? ராமநாதபுரம் போனார். ராமநாதபுரத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? முக்குளத்தூர் ஓட்டுக்காக போய் ஏன் அங்கே முக்குளத்தூரில் பிற்குளத்தூராக இருக்கான்? அவரோட ஆதரவாளர் பட்ரோட்டி ராமச்சந்திரன் அவர்களே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். மதியாத ஒரு தலைவாசல் மிதியாதே. கிட்டத்தட்ட இருக்கிற 1-2 பேருமே அவரை விட்டு போயிட்டாங்களா? இல்லை, அதாவது பண்ருட்டி எல்லாம் எம்ஜிஆர் காலத்து ஆள். இந்த செல்வாக்கு தான். எம்ஜிஆர் எப்போ மறைந்தார்? 87. 87 கதையை போய் இப்போ 2027 சொல்லிட்டு இருக்க முடியுமா? சப்போஸ் எலெக்ஷன் இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. லெட்டர் பேட் ஆரம்பிச்சா கூட ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி நிற்கணும். எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இது உண்மையா சார்? விஜய் அவர்கள் இவர் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இல்லை, அதாவது விஜயோடு வாக்கு வங்கி என்னன்னு தெரியல, இவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியல. புரியுது. அப்படி இருக்கும்போது 2 பேரும் எப்படி சேர முடியும்? பிஜேபியால் விஜய இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும். அமித்ஷா என்ன பண்ணுவார்? கோப்புக்களை மேசையில் வச்சு பேசுவார். யார் கோப்பு? விஜயோட. இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, பொண்டாட்டி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு எல்லாம் யார் கோப்பை காமிப்பார்? இபிஎஸ் வந்து அதிகமாக எம்எல்ஏக்களுக்கு தன் நம்பி இருக்கிறவங்களுக்கு செலவழிப்பார். ஓபிஎஸ் கையிலேருந்து கூட ₹1 அவர் பர்ஸை கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், ஒரு கருத்து. அது 100% உண்மைதான். ஓபிஎஸ்ஸே டீ கூட வாங்கி தர மாட்டார். அப்போ தொண்டை யார்கிட்ட போவான்? எம்எல்ஏ யார்கிட்ட போவாங்க? பணம் வச்சுருவாங்க. மோடியை வரவேற்க இபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் மோடி சந்தித்தது எஸ்பி வேலுமணி மறைமுக சந்திப்பு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? 100% உண்மை. ஏன்னா எடப்பாடியை விட வேலுமணி அவங்களுக்கு தேவை. எட்டப்பர்கள் தான் பிஜேபிக்கு தேவைப்படுகிறார்கள். ஆட்சிக்கு வர வரைக்கும் பிஜேபி அடக்கி வாசிப்பாங்க. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்தது ஒரு பழைய வசந்தகால நினைவுகளோடு அரசியலில் ஓய்வு பெற தவிர வேறு வழி. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் நாளுக்கு நாள் ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து எந்த பக்கம் போக போறாரு, என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு சார்? இல்லை, ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு நீங்கள் ஜீரோவுக்கு போய்விட்டது என்ற காரணத்தினால்தான் பிஜேபி அவரை சுத்தமாக கழட்டி விட்டான். இதுதான் உண்மை நிலை. நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதுக்கு. ஓபிஎஸ் சொல்லிட்டார், அவரை பார்த்தீங்கன்னா என்ன மறந்துருக்குன்ட்டார். அவரை பார்த்து அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் சந்திக்க மாட்டேன், என்னை பார்க்கறதே மறந்துருக்கேன்றார். ஏன்? ஓபிஎஸ் போய் பார்த்துட்டாருன்னா மோடிகிட்ட நான் பேசிட்டேன், நான் தான் துணை முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், பிஜேபியோட கூட்டணி, பிஜேபியும் எடப்பாடியும் கூட்டணி, எனக்கு அங்கே 10 சீட் இருக்குது. இப்படி பாலிடிக்ஸ் ஓடிட்டே இருக்கும். இப்போ ஓபிஎஸ்னுடைய அரசியல் வரலாற்றை முடித்து வைக்க விரும்பினார் எடப்பாடி. அதை மோடி வழியாக முடிச்சு வச்சுட்டார். ஆனால் ஓபிஎஸ் நம்பி போனதே பிஜேபி பக்கம் தானே சார்? பிஜேபியே கதின்னு கிடந்தாரே சார் ஓபிஎஸ். அவருக்கு அந்த நிலைமை இல்லை, அவர் மக்கள் செல்வாக்கு இல்லையே. புரியுது. நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தனி மனிதனுக்கான செல்வாக்கு கிடையாது. உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஓட்டு இருக்குது, உங்களை எவ்வளோ கூட்டம் சேர்த்த முடியும், எத்தனை எம்பி இருக்கான், எத்தனை எம்எல்ஏ இருக்கான், எத்தனை கவுன்சிலர் இருக்கான், அதுதானே செல்வாக்கு. அது உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா யார் விஜய் கூட உங்களை கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை நிலைமை. ஓகே, அப்போ ஓபிஎஸ்ஸை நம்பி யாரும் இனிமேல் கட்சியில் சேர்த்துக்கிற வாய்ப்பே இல்லை. மண்குதிரையை நம்பி கட்சி ஆற்றுல போக முடியாது. ஆற்றுல போனால் என்ன ஆகும்? மண்குதிரை கரைஞ்சி போயிடும். அதே தான் ஓபிஎஸ்க்கு உண்மையாகவே ஒரு மாஸ் இருந்தால் எடப்பாடியும் பயந்துருப்பார், மோடியும் பயந்துருப்பார். இவருக்கு பின்னாடி எந்த செல்வாக்கும் இல்லை.
அதுதான் மோடியை நான் பார்க்கணுங்கிறாரு எடப்பாடி தரப்புன்னு சொல்கிறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா என்ன நான் பார்க்க மாட்டேன், நான் சந்திக்கவே மாட்டேன், ஏர்போர்ட்டுக்கே வர மாட்டேன். புரியுது, புரிஞ்சுதா? அப்போது சரிப்பா, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, காளி பெருங்காய டப்பா, சரி எடப்பாடி வர சொல், இதுதான் நடந்தது. ஓகே, ஓபிஎஸ் காலின்னு தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, ஒரு மக்கள் செல்வாக்கும் இல்லை. ஓகே, இனிமேல் ஓபிஎஸ் அவரோட அரசியல் படத்தை, ஒரு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு, கடந்த ஆண்டு 10 வருஷத்தில் 1 வருஷம் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு, அத்தனை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அரசியல் செல்வாக்கு நிரூபிக்கவே முடியாதா? அவர் நிலைமை அவ்வளோதானா? இல்லை, அப்போ அவர் உண்மையாகவே அவருக்கு செல்வாக்கு இருந்தால் சொந்த தொகுதியிலேருந்து எம்பியாக இருக்கணுமில்ல. ஆமாம், எங்கே போனார்? ராமநாதபுரம் போனார். ராமநாதபுரத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? முக்குளத்தூர் ஓட்டுக்காக போய். ஏன் அங்கே முக்குளத்தூரில் பிற்குளத்தூராக இருக்கான்? ஓகே, ஆ இல்லை ராம்நாட்டில் கொஞ்சம் அதிகம் இல்லைங்க. உங்களுக்கு அடையாளம் எங்கேங்க? உங்களுடைய மண்ணின் மைந்தன் தானே. ஏன் முக்குளத்தூர் தவிர வேறு யாரும் போட மாட்டாங்களா? நாயுடு சமூகம் இருக்குது, நாடார் சமூகம் இருக்குது. ஆ நீங்கள் எல்லாத்தையும் தானே முதலமைச்சரே? இல்லை முக்குளத்தூர் மட்டும் முதலமைச்சரா? முக்குளத்தூர் மட்டும் துணை முதலமைச்சரா? ஆ நீங்கள் எல்லா சமூகத்துக்குமான ஆள் தானே. அப்போ ஏன் உங்கள் தொகுதி நிற்கல? புரியுது, உங்களுக்கு அங்கே செல்வாக்கு இல்லை. ஆ சரி, இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலையாவது நீங்கள் இன்னும் ஜெயிக்க முடியுமா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. வர சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பே இல்லை. எம்பி எலெக்ஷனில் 3 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு ராம்நாட்டில், சட்டமன்றத்தில் இன்னும் ஜெயிக்க முடியாதா சார்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓகே, அவர் என்னைக்கு தொகுதி மாறுகிறாரோ அன்னைக்கே அவரோட அரசியல் செல்வாக்கு முடிஞ்சு போச்சு. புரியுது, ஜெயிக்கிறார் தோக்குறோம் எங்கே நின்று இருக்கணும்? தேனியில் இருக்கணும். அதான் உங்களுடைய அடையாளம். தேனி பன்னீர்செல்வம் தாங்க. ராமநாதர் பன்னீர்செல்வமா? ராமநாதர் ஓபிஎஸா? அப்போ இதுதான் ஓபிஎஸுடைய நிலைமை. புரியுது. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்தது ஒரு பழைய வசந்தகால நினைவுகளோடு அரசியலில் ஓய்வு பெறுவதை தவிர வேறு வழி இல்லை. ஓகே, அடுத்ததாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம். அமமுக தினகரன் மாதிரி தனியாக போக வேண்டியதானா சார்? இல்லை, அதாவது அமமுக இப்போ 4% ஓட்டுக்கு மேலே நகர மாட்டேங்குது. இந்த 4% ஓட்டை வைத்துக்கொண்டு, ஜாதி வாக்கை வைத்துக்கொண்டு அது ஒரு தேவர் பேரவை. எது? அமமுக. இவர் ஒரு தேவர் பேரவை ஆரம்பித்தா 2 தேவர் பேரவையா? தனித்தனியாக பிரிஞ்சு. அப்போ அதை தாண்டி அரசியல் பண்ணக்கூடிய எந்த செல்வாக்கு இல்லையே. சொந்த ஊரில் கிணறே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. நாயுடு சமூகம், நாடார் சமூகம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடும்? புரியுது. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்தார், 3 முறை துணை முதலமைச்சராக இருந்தார். எடப்பாடியிடமே அமைதியாக இருந்ததுதானே இன்றைக்கி அவரோட துணை முதலமைச்சர். எடப்பாடி விட எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு காமிக்க முயற்சி பண்ணார், ஒன்றுமே இல்லாமல் போச்சு. புரியுது. எடப்பாடி கை ஓங்கிருச்சு, ஓபிஎஸ் கை தாழ்ந்து போச்சு. அவரோட ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். மதியாத ஒரு தலைவாசல் மிதியாதே, கிட்டத்தட்ட இருக்கிற 1-2 பேருமே அவரை விட்டு போயிட்டாங்களா? இல்லை, அதாவது பண்ருட்டி எல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் காலத்து ஆள். இந்த செல்வாக்கு தான். எம்ஜிஆர் எப்போ மறைந்தார்? 87. 87 கதையை போய் இப்போ 2027 சொல்லிட்டு இருக்க முடியுமா? அடுத்து இளைஞர்கள் வந்துட்டான் அரசியலுக்கு, பதவிக்கு வந்துட்டான், மாவட்ட செயலாளர், மந்திரியா. இப்போ போய் நான் எம்ஜிஆர் காலத்தாள், அண்ணா காலத்தாள், பெரியார் காலத்தாள், காமராஜர் காலத்தாள். பெரியாரையும் காமராஜுமே இப்போ எவ்வளவு அரசியலில் கடுமையாக தாக்குகிற அளவுக்கு சில சில்லுண்டிகள் வந்துருச்சு. பெரியாரை பேசுகிற சீமா, காமராஜை பேசுகிற திருச்சி சிவா. இப்போ பழைய வரலாறுகளை நான் அவர்களோடு இருந்தேன், எனக்கு அதே மரியாதை கொடுங்கன்னு பண்ருட்டி கேட்டால் கிடைக்குமா? நடக்கவே. அதான் பண்ருட்டி காலாவதி, ஓபிஎஸ் காலாவதி, 2 காலாவதிகள் சேர்ந்து ஒரு காலாவதி பண்ண முடியும். ஓகே, அன்வர் ராஜா வந்தார், கொஞ்ச நாள் இபிஎஸ் கடுமையாக விமர்சனம் பண்ணார், அடுத்து திமுக பக்கம் போனார். இப்போ கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்கள் கடந்த 2 நாளாக பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. எதுவும் திமுக பக்கம்லாம் போக வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, அவர் திமுகவில் சேர்த்த மாட்டாங்க. திமுக வாய்ப்பே இல்லை. அங்கே தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கார், அவர் 4 ஓபிஎஸ்க்கு சமம். அப்போது ஓபிஎஸ்னுடைய அரசியல் வரலாறு இப்போ ஏதோ ஒரு லண்டர்பேடு கட்சி வச்சுக்கலாம். அமமுக மாதிரி அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா திமுகன்னு வைக்க போகிறாராம். ஜெயலலிதாவையும் புரட்சி எம்ஜிஆரையும் சேர்த்து உள்ள லண்டர்பேடு வச்சுக்கலாமே தவிர சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ எல்லாம் போக முடியாது. சப்போஸ் எலெக்ஷன் இன்னும் 8 மாதம் தான் இருக்குது, லெட்டர் பேட் ஆரம்பிச்சா கூட ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி நிற்கணும். எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. இது உண்மையா சார்? விஜய் அவர்களே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இல்லை, அதாவது விஜயோடு வாக்கு வங்கி என்னன்னு தெரியல, இவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியல. புரியுது. அப்படி இருக்கும்போது 2 பேரும் எப்படி சேர முடியும்? ஓகே, நீங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஊடகங்கள் கணிக்குது. ஆனால் அதற்கான இவருக்கும் பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லை, அவருக்கு மக்கள் செல்வாக்கு என்னங்கிறது இதுவரை தெரியல.
இதுதான் விஜயுடைய நிலைமை. விஜய் கடைசி எங்கே போய் சேர போகிறாரு? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் தான் இணைய போகிறார். அதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. ஓகே, ஏன்னா ஓபிஎஸ் அவரில் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. திமுக எல்லா கட்சியிலிட்ட கடைசி காலாவதியாகி தான் இங்கே வந்திருக்காரு. அப்படின்றப்ப புதுசாக ஒரு சைடில் போனால் தானே அவரே பிழைக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மீண்டும் மீண்டும் எழுது. இல்லைங்க, விஜய் கட்சியில் இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இவருக்கான பதவியும் மரியாதையும் கிடைக்குமா? விஜயை பார்ப்பதற்கு இவர் காத்திருப்பாரா? புரியுது. விஜய் மேடையில் அமர்ந்து இருக்கும்போது இவர் கீழே உட்காந்துருக்கணும். விஜய் வந்தால் இவர் எந்திரிப்பாரா? இவர் வந்தால் விஜய் எந்திரிப்பாரா? அங்கே கிளாமர் யார்? விஜய் தான். ஜெயலலிதாவோடு இருந்த ஓபிஎஸ் போய் விஜயோடு இருக்க முடியுமா? ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் இப்போ விஜய் அடையாளம் காட்டுவாரா? அதில் வாய்ப்பு இல்லை. ஊடகங்கள் ஒரு செய்தியை யூகிக்கிறான், அதான் செய்தியை தவிர அதில் 1% கூட உண்மை இல்லை. ஓகே, சில பேர் சொல்கிறது பாஜகவால் வீழ்த்தப்பட்ட ஒருவரில் ஓபிஎஸ் ஒருவர். ஒழுங்காக அமைதியாக எடப்பாடி சைடே இருந்திருக்கலாம். பாஜகவை நம்பி இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டா பாஜக எடப்பாடி சைடு போயிடுச்சு. இப்போ இது உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல சார்? இல்லை, உண்மை அதுதான். அதாவது ஓபிஎஸ் பாஜகவை நம்பிலாம் போல. பாஜக அவர் எடப்பாடியை விட தான் ஒரு அதிகார மையம் நினைச்சார். அதான் எடப்பாடிக்கு அவருக்கு முரண்பாடு. அதுதான் எடப்பாடி சொன்னார், நான் தாயா இங்கே அதிகாரம், அதிமுக என்கிட்ட தான் வந்துருச்சு, அப்போ எனக்கு கீழே நீ பணியாற்றுங்கிறார். இல்லை அதிமுக என்னிடம் தான் இருக்குன்னார். இதை அவரால் நிரூபிக்க முடியல. நிரூபிக்க முடியாமல் போனதுக்கு பிறகு தான் அதிமுகவிலிருந்து அதிமுக தொண்டர்கள்டிருந்து என்ன ஆகுது? தனிமைப்பட்டு போகிறார். தனிமைப்பட்டு போன பிறகு தான் இவருக்கு போக்கிடா பிஜேபிக்கு போய் அதிமுகவுக்கு வர்றதுக்கு. பிஜேபிகிட்ட சொல்லி மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ள பிஜேபி ப்ரெஷர் கொடுக்குன்னு பார்த்தார். பிஜேபி என்ன சொல்கிறான்? எங்கன்னு சேர்ந்துக்காங்கிறான். பிஜேபி எங்கள் கட்சியில் சேர்ந்து அண்ணாமலைக்கு பதிலாக தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் ஓபிஎஸ் இப்படி ஒரு டீலிங் கொடுக்குறாங்க. யார்? மோடி, அமித்ஷாவும். ஓகே, நீ அதிமுக இருக்க வேண்டாம், தென் மாவட்டங்களில் முக்குளத்தூருடைய தலைவராக நீ வந்த பிறகு பாஜகவுடைய மாநில தலைவராக உன் கட்சிங்க இணைச்சிருக்கிறாங்க, நீ இணைந்து கொள்ளுங்கிறாங்க. ஓபிஎஸ் இணைக்கல. ஏன் இணைக்கல? பாஜக தமிழ்நாட்டில் என்றைக்குமே ஆட்சிக்கு வராது. பாஜக என்றைக்குமே ஆட்சிக்கு வராது. வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்போ இவர் டம்மியாக மாநிலத்தில் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான தவிர ஆட்சி அதிகாரம் பதவி பட்டத்துக்கு போக முடியாது. ஓகே, அதுதான் அந்த வாய்ப்பை தவிர்த்துட்டார். இபிஎஸ் அதிகமாக எம்எல்ஏக்களுக்கு தன் நம்பி இருக்கிறவங்களையும் செலவழிப்பார். ஓபிஎஸ் கையிலேருந்து கூட ₹1 அவர் பர்ஸை கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், ஒரு கருத்து. அது 100% உண்மைதான். அதாவது ஆட்சி தக்க வைத்து கொள்வதற்காக எடப்பாடி முதல்ல என்ன பண்ணுறாருன்னா 150 உறுப்பினர்கள் எம்எல்ஏ உட்பட முன்னாள் இன்னாள் எம்பி எல்லாம் ஆளுக்கு முதல் ரவுண்டு ₹1 கோடி கொடுக்குறாரு. 1 கோடி? ஆமாம். எவ்வளோ கோடி? 150 கோடி. ரெண்டாவது ஆளுக்கு 3 கிலோ தங்கம், அது ஒரு கோடி. கூட்டணி கட்சியோடு சேர்த்து 2 கோடி. அதிகாரத்துக்கு வந்த பிறகு 1 கோடி. எவ்வளோ கொடுக்குறாரு? ₹3 கோடி கொடுக்குறாரு. 150 பேருக்கு எவ்வளோ? 3 கோடினா ₹500 கோடி கொடுக்குறாரு. இந்த ஆசனத்தினுடைய விலை 500 கோடி. ஓபிஎஸ்ஸு டீ கூட வாங்கி தர மாட்டார். அப்போ தொண்டை யார்கிட்ட போவான்? எம்எல்ஏ யார்கிட்ட போவாங்க? பணம் வச்சுருவோம். இந்த அதாவது அதிமுகவில் கொள்ளையடிப்பது பொது உடைமை, எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். திமுகவில் கொள்ளையடிப்பது தனி உடைமை, ஒரே ஆளாக பயிர் தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ திமுகவுக்கு எதிராக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொண்டை யாரை ஏற்றுக்கிட்டான்? எடப்பாடியை ஏற்றுக்கொண்டான். ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கல. ஓபிஎஸ் தக்க வைக்க முடியல. ஓபிஎஸ்ஸால் நிலை பெற முடியல. ஆனால் ஓபிஎஸ் சொத்து மதிப்புக்கு அவ்வளோ பண்ணி மேற்கு தொடர்ச்சி மலை பூரா அவருக்கு சொந்தமானதான். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அத்தனை எஸ்டேட்டும் அவருக்கு சொந்தமானதான். ஏன் செய்ய முடியல? பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் 1000 கோடி ரூபா கொடுத்து அவன் தெரிஞ்சது பாருன்ட்டான். வாங்கறதுக்கு அதிகாரம் இல்லை. வாங்குறதுக்கு அதிகாரம் இல்லை. இப்போ அதிகாரத்தை பணத்தை பினாமிகளை பூராத்தையும் தக்க வைக்கணும்னா அதிகாரம் வேணும். அதிகாரம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதிகாரம் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் அடித்த கொள்ளை பூரா பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் அடிச்சுட்டு போயிட்டான்.
பல கன்செஷன் அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ பணம் இல்லை, உழைச்ச பணம் பூரா போச்சு. எல்லாம் நீங்கள் பல அரசியல் தலைவன் ஏன் பதவிக்காக நாயாக அலையிறான்னா பினாமி பூரா வச்சுக்குவான், அவனை கேட்கவே முடியாது. இவர்கள் சம்பாரித்து கொள்ளையடித்த பணத்தை பூரா கேட்கவே முடியாது. ஏன்? பினாமி ஆப்போசிட் கட்சியில் போய் நேராக அவன் எடப்பாடி சேர்ந்துக்குவான், திமுகவில் போய் சேர்ந்துக்குவான். இப்படி தான் திமுக அண்ணா திமுக ஓகே பல கோடிகளை கொடுத்து வைக்கிறது. அவன் அடிச்சுட்டு போய் ஆப்போசிட் கோஷ்டி போய் சேர்ந்துருவான், டிடிவியில் காசு வாங்கிட்டு எடப்பாடியில் சேர்ந்துருவான். இப்படி தான் நடக்குது பல கூத்து. ஓகே, மோடியை வரவேற்க இபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் மோடி சந்தித்தது எஸ்பி வேலுமணி மறைமுக சந்திப்பு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? 100% உண்மை. ஏன்னா எடப்பாடியை விட வேலுமணி அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஏக்நாத் ஷிண்டே ஞாபகம் வச்சுங்க. எட்டப்பர்கள் தான் பிஜேபிக்கு தேவைப்படுகிறார்கள். ஏன்? ஆட்சிக்கு வர வரைக்கும் பிஜேபி அடக்கி வாசிப்பாங்க. நீங்கள் பம்பாயில் நடந்தது என்ன? மகாராஷ்டிராவில் அடக்கி வாசிப்பார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு எட்டக்கு முடாக்காக வாசிப்பார்கள். அதுக்கு யார் தேவை? வேலுமணி தேவை, தங்கமணி தேவை, வீரமணி தேவை, ஹெல்த் விஜயபாஸ்கர் தேவை. இவர்களெல்லாம் அண்ணாமலையோடு இன்னைக்கு தொடர்பில் இருக்காங்க. புரியுது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எப்படியாவது திராவிட இயக்கத்தை முற்றுப்பெற வைத்துட்டு எப்படியாவது காவி கொடியை எங்கே ஏற்றணும்? கோட்டையில் ஏற்றணும். அது ஒரு நீண்டகால திட்டம். காவி கொடியை காவி கொடியில் ஏற்றுறது. திமுக அண்ணா திமுக கொடி தான் இப்போ அங்கே பறக்குது. 50 வருஷமா திமுக 50 வருஷமாக. நீங்கள் 1967 அண்ணா காங்கிரஸ் கொடி இறக்கிட்டு எந்த கொடி ஏற்றினார்? திமுக கொடி ஏற்றினார். கோட்டை கொத்தளத்தில் பறக்கிறது தேசிய கொடி, அதுவல்ல ஆட்சி அதிகாரத்தை சொல்கிறேன். பக்தவச்சனத்தை காலி பண்ணிட்டு கோட்டை கொத்தளத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாங்க? அண்ணாதுரை. 67லேருந்து இன்றைக்கி 2025 வரைக்கும் திராவிட திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக தான். ஒன்று அண்ணா இல்லைன்னா அண்ணா திமுக போயிருக்கு. அண்ணா மறைந்துட்டாரு, அண்ணா ஆரம்பித்த திமுக போகல. அண்ணாவை படத்தில் போட்டிருக்க திமுக அண்ணா திமுக போயிருக்கு. ஆனால் திராவிடம் தான். அப்போ காவியால் ஒன்றுமே பண்ண முடியல. காவி காவி பார்க்குறான், கூவி கூவி பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. பல அண்ணாமலைகள், பல நைனா நாகேந்திரன், எதுவுமே நடக்கலை. அப்போது சரி ஒன்றும் நடக்கலையா, நடக்கிற பக்கம் திருப்புவோம். அதிமுகவுக்குள்ளே போய் அதிமுகவில் கொஞ்சம் விலைக்கு வாங்குவோம். இப்படியான ஒரு முயற்சிக்கு யார் தேவைப்படுகிறார்? வேலுமணி தேவைப்படுறாரு. எடப்பாடி அதையும் பார்த்துட்டு தான் இருக்கார். எடப்பாடி தெரியும், நல்லா தெரியும். அது தெரிஞ்ச காரணத்தினால தான் எடப்பாடி மகன் மிதுன் களமிறக்கப்பட்டிருக்கார். இப்போ அவங்க அப்பாவுடைய அத்தனை பிரச்சார கூட்டம் பூரா ஒருங்கிணைக்கிறது யார்? எடப்பாடி பையன் மிதுனும் எடப்பாடியுடைய மனைவி ராதா அம்மையாருடைய சகோதரர் வெங்கடேஷ். அப்போ ஏன் வேலுமணி நம்பல? தங்கமணி ஏன் நம்பல? எல்லாம் தமக்கு பின்னாடி எல்லாம் காலை வாருவதற்கு நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படா காலை வாரலாம்? காலை வாரதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் யார் இவங்களுக்கு? காவி. இபிஎஸ் காலை வரதான் வந்தார். இப்போ அவரை காலை வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் அரசியல் அப்படி தானே? இந்திய நண்டு கதை தான். ஒன்று மேலே ஏறினா ஒன்று இழுத்து விட்டுரும். அதனால் இந்திய நண்டு கொண்டு போகிற சட்டியை மூட மாட்டான். அதே தான். அப்போது எடப்பாடியை எப்படியாவது பலவீன கூட்டணி ஆட்சி பிஜேபி அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் வருவாங்கன்னு அமித்ஷா சொல்கிறாரா? ஆமாம். எப்படியும் அதிமுகவில் ஒரு 30 மந்திரி இருந்தால் 10 மந்திரி பிஜேபி மந்திரி வருவான். டெல்லி கணக்கு இது. 100க்கு மேலே சீட்டே கேட்குறாங்க. ஆனால் எடப்பாடி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு. எடப்பாடி அந்த கணக்கு தான் ஒரிஜினல் கணக்கு. ஆனால் எடப்பாடியெல்லாம் கடைசி நேரத்தில் பாஜக கழட்டி விட்டால் ஒரு பிரச்சனையே ஏற்படும்ல சார்? கழட்டி விடவே மாட்டார். கழட்டி விடுவது மூடத்தனம், வாய்ப்பே இல்லை. பிஜேபி பல வேலைகளை சித்து வேலைகளை செய்து ஆட்சி கொண்டு வந்துடுவான். விஜயை உள்ளே கொண்டு வந்துடுவான். யார்? பிஜேபியால் விஜய இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும். ஏன்னா எடப்பாடி எவ்வளோ வேணாலும் பணம் தரனார். ஆனால் விஜய் எனக்கு
முதலமைச்சர் சீட்டு, துணை முதலமைச்சர் சீட்டு, 100 சீட்டு, 80 சீட்டு. சரிப்பா வேண்டாம், நீயே பேசிக்கோ. இந்த அரசியலெல்லாம் அமித்ஷாட்ட பேச முடியாது. ஓகே, அமித்ஷாட்ட பேச முடியாது. அமித்ஷா என்ன பண்ணுவார்? கோப்புக்களை மேசையில் வச்சு பேசுவார். யார் கோப்பு? விஜயோட. இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, பொண்டாட்டி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு, மச்சான் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு, மாமனார் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு. உன்னுடைய வெளிநாட்டு உரிமையெல்லாம் எங்கேயா உள்ளேயே வரல, எல்லாம் வெளிநாட்டுக்கே போயிடுச்சா உரிமை? புறா வழக்கு, தட்டா வழக்கு எல்லாம் யாருக்கு கோப்பை காமிப்பார்? அமித்ஷா. இதிலும் தப்பவே முடியாது. அப்போது பிஜேபி கூட்டணிக்குள் வருவதை தவிர பாசிசம் பாயாசம் கடைசியாக சொல், நான் ஏடியும் கூட தான் கூட்டணி வச்சுருக்கேன், பிஜேபியோட இல்லைன்றார். யார்? விஜய். ஆமாம். ஓகே, என்னுடைய கூட்டணி திராவிட இயக்கத்தோடு, எம்ஜிஆரோடு, எம்ஜிஆர் கட்சியோடு, புரட்சி தலைவி ஜெயலலிதாவோடுன்னு சொல்லிடுவார். அரசியல்வாதிக்கு எழுதி கொடுத்தா பேசிட்டு போயிடுவார். கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா கூட வச்ச மாதிரி கடைசி. அதே தான். விஜயகாந்த் என்ன சொன்னார்? ஆண்டவனோடு தான் கூட்டணி, மக்களோடு கூட்டணி, 2 பேரும் தான் எனக்கு எஜமானார். கடைசியாக யார் எஜமானார்? ஜெயலலிதா போடி எஜமானர் ஆகிட்டார். அதே கதை தான். அன்னைக்கு விஜயகாந்த், இன்னைக்கு விஜய். அண்ணாதிமுக கூட்டணி. இப்போ அண்ணாதிமுக கூட்டணி பேசுறதே எதிர்த்து பேசுறதே இல்லையே. பேசுறதே இல்லை. எடப்பாடி தவிர மற்ற யாருமே பேசுறது. எடப்பாடி சுற்றுப்பயணத்தில் தான் பேசுறாரு. அப்போ ஒரு சாஃப்ட் நேச்சர் ஒன்றுனா 5 மாதம் 6 மாதம் இருக்குது. ஆமாம், ஜனவரி வரைக்கும் இப்படி தான் ஓடும். ஜனவரிக்கு மேலே அப்படியே ரூட்டு யூட்டர்ன் அடிச்சிடும். அதிமுக தாவேகாவை பேசாது, தாவேகாவும் அதிமுக பேச மாட்டாரு. ஏன்னா இப்போ எடப்பாடிக்கு 7% ஓட்டு வேணும். ஓகே, 21 பிஜேபி கூட்டணியிலேருந்து ஆட்சி இழந்தது எத்தனை சதவீதம்? 3.5. சீமான்ட்ட அந்த இது சீமான்ட்ட தான் இருந்துச்சு. அப்போது இப்போ சீமானுக்கு ஒரு விலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார், ஒரு பெரிய அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் விஜயை உள்ளே கொண்டு வருவது 2 ஒரே நேரத்தில் நடக்குது. புரியுது. அப்படி நடந்தால் இதுதான் மெகா கூட்டணி. எது? அதிமுக பாஜக தான் மெகா. சீமான் உள்ளே வந்துட்டார், விஜய் வந்துட்டார்னா திமுக மெகா கூட்டணி. இதுதான் மெகா கூட்டணி. அது ஜகா கூட்டணி. அப்போ இத்தனை நாள் நீங்கள் பாஜக எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்தா அது எப்படி சார் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஏங்க கருணாநிதியை ஒன்றா சேர்ந்து ஓட்டு வாங்கினார் 99. நடந்ததா இல்லையா? நடந்துச்சு. வாஜ்பாய் இந்த பக்கம் மறுசொலி மாறேன், வாஜ்பாய் இந்த பக்கம் கருணாநிதி. நடந்ததா இல்லையா? கருணாநிதியை மக்களை ஏமாற்றும் போது எடப்பாடி ஏமாத்துறது என்னங்க பிரச்சனை? புரியுது. சங்கத்தமிழ் 10 பாட்டு 11 கீழ்கணக்கு இப்படியெல்லாம் குறளோவியம் பல ஓவியங்களை படைச்சிட்டு பாஜக சனாதன கட்சி ஒழிச்சே தீரணும். பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார், பெரியாருடைய இதை என்கிட்ட இருக்குது, அண்ணா மூளை என்கிட்ட இருக்குது, கிட்னி என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் சொல்லிவிட்டு யாரோட போய் சேர்ந்தார்? பாஜக. புறச்சொல்லி மாற திராவிட இயக்க கொள்கை வகுப்பாளர்னு பல புத்தகம் எழுதிட்டு வாஜ்பாய் கிட்ட கொடுத்துட்டு இருந்தார். நடந்தா இல்லையா? அவர்களோடு கற்பனை பண்ணும்போது எடப்பாடியில் ஒன்றுமே இல்லை. பாவம் அப்பாவி, பாவம். ஏப்பா என்ன கொள்கை? திராவிட கொள்கை. ஏப்பா இதெல்லாம் தெரியாதப்பா, படித்த ஆளுகிட்ட போய் கேளு, அறிஞர்கிட்ட கேளு. சொன்னாரா இல்லையா? சொன்னார். எனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் அறிஞர்கள் பேச வேண்டிய பேச்சு. யதார்த்தமாக சொன்னார். நான் விவசாயப்பா, நான் கடலை போட்டிருக்கேன், வாழை வச்சுருக்கேன். ரொம்ப யதார்த்தம். ஏமா மஞ்சளுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வர்றேன், வாய்க்காத பறித்து தண்ணி பாய்ச்சிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இதுதான் யதார்த்தம். அறிஞர்கள் தான் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் சொல்லுவான். எனக்கு ஒன்றும் தெரியாது. வேதாந்தம் சித்தாந்தம் தெரிஞ்ச கருணாநிதி முரசொலிமாரனே பிஜேபிக்கு என்ன வீசினாங்க? வெண்சாமரம் வீசினார்கள். அதனால் எடப்பாடி எனக்கு தெரியாதுப்பா, எப்படியாவது அந்த கட்சியை காப்பாற்றணும். இது எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, இதை என்கிட்ட செத்து போயிட்டாங்க, என்கிட்ட கொடுத்துட்டு நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். அதனால் பிஜேபியில் சேர்ந்தாலும் சரி, காஜாபியில் சேர்ந்தாலும் சரி, இந்த கட்சி தான் பத்திரமா இருக்கா? அழிஞ்சு போகாமல் இருக்கா? 48 சுக்குநூறு ஆகலையே, நான் தானே வச்சுருக்கேன். இதுதான் அதிமுக தொண்டனுடைய வேண்டுகோள். ஓகே, இந்த கூட்டணி ஒருவேளை அமைஞ்சா சார், இந்த அமைஞ்சா விஜய் அவர்கள்லாம் ஆட்சி அதிகாரம் தான், அவருக்கு பணம் முக்கியம் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் தான் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறார். அந்த கூட்டணி அமையறதுக்கு இல்லைங்க. இதில் ஒரு விஷயங்க, 118 சீட்டு எடப்பாடி கிடைக்க வரைக்கும் அமைதியாக இருப்பார். கிடைச்சா அவர் சாட்டை தூக்கிடுவார். புரியுது. அது வரைக்கும் அமைதி. அரசியல் அப்படித்தான். பெரிய புயல் வர்றதுக்கு முடியும் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அதே தான் இப்போ அவருக்கு கட்சியை காப்பாற்றணும், இந்த கட்சியை ஆட்சியில் உட்கார வைக்கணும். பல எதிரி இருக்கான், உள்ளே இருக்கான், வெளியே இருக்கான்.
சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, உள்ள தங்கமணி, வேலுமணி, வீரமணி, செங்கோட்டையன், பல பேர் இருக்கான். வெளியில் வள்ளூர் எது திமுக காத்துட்ருக்கு, பிஜேபி காத்துட்ருக்கு, பல விஜய் நான் தான் அடுத்த முதல்வருங்கிறான். இப்போ இவ்வளவுக்கு ஒரே பதில், எடப்பாடி இந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதை தவிர வேறு யோசனையே இல்லை. அதை நோக்கி பச்சை பஸ் ஹைதராபாத்தில் தயார் பண்ணி இங்கே வந்து நிற்க வரைக்கும் அதிமுக மூத்த மந்திரிகளுக்கே தெரியாது. ஓகே, அப்போ அவர் அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டார்ல. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின், இது மைட்டான திட்டம்.